Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த நாளிலேயும் மீண்டும் ஒரு முறை நாம் இந்த காலையிலே கூடி வந்து நீதிமொழிகளின் புஸ்தகத்தை தியானிப்பதற்கு தேவன் அளித்த இந்த அளவற்ற கிருபைக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to come to His presence this morning hour to meditate the word of God from Proverbs. 138வது இந்த தியானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless this 138th devotion. ஜெபம் பண்ணுவோம். Let us pray. கர்த்தருடைய முகத்தை பார்ப்போம். Let us seek the face of God. நன்றி ஆண்டவரே. கிருபையிதே தேவ கிருபையிதே கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம். கிருபையிதே தேவ கிருபையிதே கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காக உம்முடைய கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Our loving God, we thank you, Lord. We thank you for your mercies and grace, Lord. இந்த காலை வேளையிலேயும் புது கிருபை எங்களுக்கு தேவை அப்பா. Lord, even this morning, Lord, we need your new grace, Lord. இந்த நாள் நாங்கள் உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய சமூகத்திலே கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் அபரிமிதமான கிருபைகளை தந்து ஆதரித்து ஆளுகை செய்து நடத்தும்படி உம்முடைய திருப்பாதங்களிலே அர்ப்பணிக்கிறோம். Lord, we commit ourselves at your feet that the Lord may bestow your abundant grace, that we may learn the things that we want to learn today and be supported and be, Lord, reigned by you, Lord. உம்முடைய வல்லமையை எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தும். Let your power be revealed in our life, Lord. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். Glorify your name alone. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் ரொம்ப நல்லவர். Praise the Lord. God is good. இன்றைக்கும் நாம் தொடர்ந்து நீதிமொழிகளிலிருந்து நாம் தியானத்தை நாம் தொடரலாம். Even today, let us continue our devotion from Proverbs. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். Proverbs chapter 6 verses 6 to 11.
சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் உறக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். Go to the ant, you sluggard, consider her ways and be wise, which having no captain, overseer, or ruler, provides her supplies in the summer and gathers her food in the harvest. How long will you slumber, O sluggard? When will you rise from your sleep? A little sleep, a little slumber, a little folding of the hands to sleep. So shall your poverty come on you like a prowler, and your need like an armed man. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த எறும்புகளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை பற்றி கடந்த 3 நாட்களாக நாம் தியானித்து வருகிறோம். By the grace of God, we were meditating about the lessons that we are supposed to learn from ants for past 3 days. ஞானி சொல்லுகிறார், இந்த எறும்பினிடத்துல போய் ஞானத்தை கற்றுக்கொள். 6ஆம் வசனம். Verse 6, wise man says, go to the ant and consider and learn its wisdom. அது செய்கிற வேலை என்ன? அதினிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? What is the work that it does and what are we supposed to learn from it? 8ஆம் வசனத்துல In verse 8, தனக்கு ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. the ant which gathers her food. அதே போல அதே வசனத்துல தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் எறும்பு. So first it says it supplies its food and then gathers its food. ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்களா? It is very beautiful here. ஆகாரத்தை சம்பாதிக்கிறது, First it provides or supplies தானியத்தை சேர்த்து வைக்கிறது. and then it gathers its food. அப்ப அவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, நீ ராஜாவுடைய மகனா இருந்தா கூட ஆகாரமும் தானியமும் தானாக உன்னிடத்துல வராது. So what he was supposed to say that even if you are a son of a king, the food and the supply will not come seeking you. நீ ஆகாரத்தை சம்பாதிக்க வேண்டும். You have to earn your food. நீ தானியத்தை சேர்த்து வைக்க வேண்டும். And you have to gather your food. அப்போ ஒவ்வொரு மனிதன் மேல் இருக்கிற உத்தரவாதத்தை அவர் சொல்லுகிறார். He says about the responsibility that every person has. ஏன் உனக்கு சோம்பல் தகாத ஒரு காரியம் என்னவென்றால், ஏனென்றால் எந்த ஒரு பலனும் எந்த விளைச்சலும் எந்த நன்மையும் தானாக உனக்கு தேடி வராது. It's because any goodness, any reward, any good thing will not come seeking you automatically. அதை பெறுவதற்கு நீ உன் பக்கத்திலிருந்து உத்தரவாதம் எடுத்து வேலை செய்ய வேண்டும். But you have to take a responsibility from your side and you have to work on it. வேலை இல்லாமல் போகுமானால் முடிவில் அவர் எழுதுகிறார் பாருங்க, நீங்கள் 11ஆம் வசனத்துல பார்த்தா விளைவு தரித்திரம், அதுக்கப்புறமா வறுமை. And if you don't work, he says in verse 11, there shall be poverty and need. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தேவன் வைத்த பாதை என்னவென்றால் வேலை. The path which the Lord has set for us to receive the blessing of God is work. அவனவனுடைய திராணிக்கு தக்கதாக தேவன் வேலையை தருகிறார். The Lord gives work to every person according to his ability. ஒவ்வொரு வயதினரும் வேலை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். The Lord desires that every person of every age should work. நம்முடைய தேவனும் 6 நாட்கள் வேலை செய்த பின்புதான் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். Even our God also worked for 6 days and only then he rested on the day 7. அவரை நமக்கு பிரதிபலித்து காட்டும்படி வந்த இயேசு கிறிஸ்துவை பார்ப்பீர்களானா அவரும் வேலை செய்கிறவராக இருந்தார். Jesus who came to reflect God, he also was working in this world. அவர் கடினமாக உழைத்ததை நாம் பார்க்கிறோம். We can see that he worked very hard. அவர் அங்குமிங்கும் சுற்றி திரிகிறவராக, He was moving here and there. தலை சாய்க்க இடம் இல்லாதவராக, He did not find a place to lie down. சாப்பிட கூட நேரம் இல்லாதவராக, He did not find time to eat. அவர் அதிகாலை முதல் வேலையிலே ஈடுபட்டிருந்தார். Right from early morning he was involved in his work. என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே
என்னுடைய வாஞ்சையும் என்னுடைய போஜனமும் என்று சொன்னார். He said, my desire and my food is to fulfill the will of my Father. அவர் எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னார். He said, I have to fulfill the work that He has given me. இன்றும் நாளையும் நான் அசைவாடுவேன் அல்லது நான் நடந்து திரிவேன், மூன்றாம் நாள்ல நான் ஓய்ந்திருப்பேன் என்று சொன்னார். He said, today and tomorrow I will move around, and on the third day I will take rest. அவர் சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்ற வரைக்கும் அவர் தேவனுடைய சித்தத்தை, தேவன் தனக்கு கொடுத்த பணியை முழுவதுமாக நிறைவேற்றி முடித்தார். Until He uttered the last word, it is finished on the cross, He accomplished and fulfilled the work that was vested to Him by His Father. தம்முடைய சீஷர்களையும் அவர் இந்த பூமியை விட்டு அனுப்பும்போது, நான் வந்தேன், உங்களுக்காக மரித்தேன், நான் உயிரோடு எழும்பிட்டேன், இயேசுவோ பிதாவினுடைய வலது பரிசத்தில் உட்கார போறேன், இனிமே நீங்க எதை பற்றி கவலைப்பட வேணாம், நீங்க எல்லாம் உங்க அறைகளில் போய் உங்க வீடுகளில் போய் நல்ல இளைப்பாருங்க, ஒரு நாள் வந்து உங்களை கூட்டு போறேன்னு சொல்லல. Even when Jesus, when he sent His disciples, He never told, see, I came here, I died, I rose up, and I am seated on the right hand of my Father, so I will go there and prepare everything. You did not do anything, you can go take rest in your houses. அப்படி சொல்லல. He never said so. அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி கொடுத்த கமிஷன் என்னன்னு கேட்டா, What is the commission which He gave before He left? நீங்கள் புறப்பட்டு போய் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்க, அவர்களுக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் உபதேசம் பண்ணுங்க. And He said, you have to go around the entire nation, the earth, and you preach the gospel that I have told you, and you also baptize the people in the name of Father, God, Son and the Holy Spirit. இப்போ கொடுத்தது என்னன்னு கேட்டா, நான் திரும்ப வர்ற வரைக்கும் நீங்க வேலை செய்யணும். So the commission He gave is that you have to work until I return. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 20:24 வாசிக்கும் போது, When Apostle Paul says about this in Acts 20:24, எத்தனை உபத்திரவம் எத்தனை கட்டு காவல் வந்தாலும் அவர் சொல்லுவார், நான் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கணும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று சொல்வார். He says that I might finish the course with joy and the ministry which I have received of the Lord Jesus to testify the gospel of the grace of God. அதனால நினைச்சிட கூடாது ஊழியம் அப்படின்னு சொன்ன உடனே இளைப்பாற ஒரு இடம் நினைச்சிட கூடாது. Therefore you should never think when you say ministry it is a place to take rest. அவர்கள் எல்லா இடங்கள்லயும் போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ற வேலையை செய்தாங்க. They did the work of going everywhere and preaching the gospel of God. ஆண்டவர் இன்னும் சொல்ல பாத்தீங்கன்னா, முந்தின நாட்கள் அவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டா, அவங்க இரவு போக வேண்டும், மீனை பிடிச்சிட்டு காலையில வலையை கழுவிட்டு திருப்பி வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். So earlier their work is that they have to go in the night for fishing, they can fish and then come wash their nets and take a rest during the daytime. ஆனா ஊழியத்துக்கு வேலை இன்னும் பல மடங்கு அதிகமாகிறது. But when they come to ministry it is many times that they have to work. அதுல நேரம் காலமே கிடையாது. There is no time and season for that. எந்த நேரமும் ஆயத்தமா இருக்கணும். They must be prepared at any time. நீங்கள் பவுல் எல்லாம் பாத்தீங்கன்னா முழு இரவும் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். When you look at Paul, he was preaching the entire night. பேதுருவை பார்ப்பீர்களானா பசியோடு இருக்கிற நேரத்துல ஜெபம் பண்ணும்போதே ரெண்டு பேர் அவரை கூட்டி போறாங்க. So even when you look at Peter, when he was hungry, when he was praying, there came two people who took him away. சிறைச்சாலையில உட்கார்ந்து பிரசங்கம் பண்றாங்க. They were preaching in the prisons. எங்க போனாலும் பிரசங்கம் தான். Wherever they went, they were preaching. அவரோட வேலை பளு ரொம்ப அதிகமாயிடுச்சு. Their workload was more. அப்ப நான் சொல்லுவேன், வேலை என்பது நமக்கு ஒரு சாபம் அல்ல, நமக்கு ஒரு பாரம் அல்ல, தேவன் நமக்கு பணித்த ஒரு அற்புதமான ஒரு கிருபை. But therefore I tell you, work is not a curse or a burden, but it is a good grace that the Lord has bestowed upon us. கர்த்தர் இன்னும் சிறப்பாக நாம் வேலை செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. May the Lord give us grace that we may work more, better and best. நான் நேற்றுக்கு சொன்னது போல, வேலை என்பது ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பதாகவே தேவன் அவனுக்கு கொடுத்த உத்தரவாதம். As I told you earlier, this work is something, the responsibility which the Lord gave before Adam sinned in the world. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆகவே இந்த வேலை என்பது ரொம்ப அவசியம். அதுதான் ஞானி சொல்லுகிறார். Therefore this work is very essential. That is what the wise man says here. இந்த வேலையை சிறப்பாய் செய்ய முடியாதபடி தடுக்க நினைக்கும் சோம்பல்ல இருந்து நீ வெளியே வந்துரு. சோம்பலுக்கு இடம் கொடுக்காத. He says don't give room for this laziness which actually hinders you from your work. இதை குறித்து நான் யோசித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திற்கு கொண்டு சென்றார். When I was thinking about this, the Lord took my attention towards Genesis chapter 39. இந்த ஆதியாகமம் 39 என்பது
நம்ம யோசேப்பு இருக்கார் பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவருடைய வேலையை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியங்கள். So here this Genesis 39 reveals the truth about the life of Joseph in his workplace. இன்றைக்கு நான் பேச போகும் செய்தியின் தலைப்பு 7 work ethics. நம்முடைய வேலையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய 7 கோட்பாடுகள் அல்லது அதை வெளிப்படுத்தும் 7 உண்மைகள். So today I am going to speak on the title 7 work ethics. 7 வேலைக்குரிய உண்மைகள். 7 work ethics. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. முதலாவது நம்ம ஒவ்வொன்றா நம்ம போலாம், வேகமா நம்ம கவனிக்க போறோம். So we'll go one by one. முதலாவது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தின் முதலாம் வசனம் பாருங்க. First Genesis 39 verse 1. யோசேப்பு எகிப்து கொண்டு போகப்பட்டான், பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போர்த்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். And Joseph was brought down to Egypt, and Potiphar, an officer of Pharaoh, captain of the guard, an Egyptian, bought him of the hands of the Ishmaelites, which had brought him down thither. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய முதலாவது ஒரு சத்தியம் என்னவென்றால், the first important truth or ethic that we have to notice here, தேவன் நம்முடைய வேலை ஸ்தலத்தை தீர்மானிக்கிறார். it is God who decides our work and workplace. ஆகவே நமக்கு இருக்க வேண்டிய first ethics regarding our work என்னன்னு கேட்டீங்கன்னா, you should be complaint free in your work. நம்முடைய வேலையில் குறை சொல்லாமல் வேலை செய்ய வேண்டும். First ethic is you should be complaint free in your work. வேலையை குறித்து குறை சொல்லாமல் இருக்க வேண்டும். You should be complaint free. உன்னை கவனிக்கணும், எந்த இடத்துல நாம் வேலைக்கு போய் நின்றாலும் அந்த இடத்தை தீர்மானிக்கிறவர் கர்த்தர். So I tell you, wherever you go to work, it is God who decides your workplace. யோசேப்பு ரொம்ப தெளிவாக தன்னுடைய சகோதரர்களுக்கு பிந்தின நாட்கள்ல சொல்றாரு, In the later days Joseph very clearly tells his brothers, நீங்கள் என்னை இங்க கொண்டு வரல, you did not bring me here. கர்த்தரே என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார். It is God himself who sent me before you. இத பாத்தீங்கன்னா கர்த்தரே ஒவ்வொரு இடத்திலேயும் அவனுடைய நடைகளை நடத்தி இருக்கிறார். So you can see the Lord has guarded and led the steps of Joseph in every step. யோசேப்புக்கு வசதியான இடம் வேலை குறைந்த இடம் தகப்பனோடு இருப்பதுதான். So Joseph's comfortable place and the place where he has less work is being with his father. நான் நினைக்கிறேன் தன்னுடைய சகோதரரோடு கூட அவன் ஆடு மேய்க்க போனதாக நீங்க அவ்வளவு அதிகமா வாசிக்க முடியாது. So I think you cannot read much that he went along with brothers to take care of the sheep. அவன் செய்த பெரிய வேலையில ஒரு வேலை அவங்க அப்பாவுக்கு என்னன்னா, அண்ணன்மாருக்கு ஆகாரத்தை சுமந்து கொண்டு போறது தான் வேலை. So one of the biggest task and work that he did was taking the food to his brothers. ஆனால் இவன் இதே இடத்துல உட்கார்ந்து இருந்தா நிச்சயமா எகிப்துக்கு அதிபதியா வந்திருக்க முடியாது. But if he continued to sit in that place, he cannot become the ruler of Egypt. கர்த்தரே அவனை தகப்பனுடைய மடியிலிருந்து கட்டாயத்தின் பேரில் எகிப்திற்கு விற்கப்பட்டு போகும்படி கர்த்தர் கொண்டு போனார். God himself forcefully took him out of the bosom of his father and took him to this Egypt that he might be sold by them. போர்த்திபார் வீட்டில இருந்து ஆண்டவரே என்ன செய்றாருன்னா, அவனோடு கூட இருக்கிறாரு, ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவனை சிறைச்சாலை கொண்டு போறாரு. So it is God who was with him in the house of Potiphar and took him to prison, making a situation there. அங்கேயும் கர்த்தர் அவனோடு இருந்தார். And even that the Lord was with him. அங்கிருந்து கர்த்தர் திரும்ப என்ன பண்றாருன்னா, நேரா அரண்மனை கொண்டு போறார். And from there the Lord took him to the palace. நம்முடைய வழிகள் வேற, கர்த்தருடைய வழிகள் வேற. Our ways are different, but God's ways are totally different. கர்த்தரே நம்முடைய வேலை செய்கிற இடத்தை தீர்மானம் பண்ணுகிறார் அப்படின்னு நீங்க முதல்ல விசுவாசிக்கணும். First you have to believe that it is God who decides your work and your workplace. ஆகவே நான் அதை குறித்து எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன். Therefore I will have no complaints regarding that. என் வேலை ஸ்தலத்தை குறித்து முறுமுறுக்க மாட்டேன். I will not murmur about my workplace. என் வேலையை குறித்து நான் துக்கமா இருக்க மாட்டேன். I will not complain regarding my work. அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ லகுவான வேலையோ கஷ்டமான வேலையோ எல்லா இடத்தையும் எல்லா வேலையும் கர்த்தர் தீர்மானிக்கிறார் என்று நாம முதல்ல விசுவாசிக்கணும். No matter whether it is a small job or a great job, whether it's an easy job or a difficult job, but we have to realize and understand it is God who decides our work and workplace. இரண்டாவது ஒரு முக்கியமான சத்தியம், The second important truth, இரண்டாம் வசனம் பாருங்க, verse 2, ஆதியாகமம் 39:2. Genesis 39:2. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். And the Lord was with Joseph. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். And the Lord was with Joseph. நம்முடைய முதலாவது work ethic என்னன்னு சொன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முதலாவது work ethic ஸ்டே கம்ப்ளைண்ட் ஃப்ரீ.
குறை சொல்லி கொண்டில்லாமல் சந்தோஷமாக திருப்தியாக மனரம்யமா இருக்க வேண்டும் வேலை ஸ்தலத்துல. The first work ethic is that you have to stay complaint free in your workplace. ரெண்டாவது, நம்முடைய வேலை ஸ்தலத்துல the companionship of God, தேவனுடைய துணை என்பதை மறந்து போகக்கூடாது. The second one, you should not forget the companionship of God. யோசேப்பு வீட்டு வேலைக்கு தான் போனாரு. Joseph went for a household work. ஆனால் வீட்டு வேலையில தேவன் கூட இருந்தார். But the Lord was with him even in that household work. நல்லா நீங்க விளைய கொள்ளணும். You have to தேவன் நுழைய முடியாத வர முடியாத ஒரு இடம் அப்படின்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. There is no place in this world where God cannot enter. தேவன் இழிவான இடங்கள்லையும் கர்த்தர் வர்றாரு. தேவன் மிக உயர்ந்த இடங்கள்லையும் கூட இருக்கிறாரு. The Lord is with us even in our lowly places and also in the higher and exalted places. நம்முடைய இருதயம் கர்த்தரோடு செம்மையா இருக்குமானால் நிச்சயமாகவே நாம் செய்கிற வேலையின் ஸ்தலம் எந்த இடமா இருந்தாலும் சரி, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். When our heart is right with the Lord, no matter wherever you work, the creator of the heaven and earth is with you. நீங்க ஒரு நாள் நினைக்க கூடாது நான் என் வேலை ஸ்தலத்துல தனியா கஷ்டப்படுறேன் அப்படி நீங்க நினைக்கவே கூடாது. You should never think that you are struggling alone in your workplace. நாம எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் அங்க வேலையில நம்மோடு இருக்கிறார். No matter wherever you are, the Lord is with you. நீங்கள் இந்த காரியத்தை பார்ப்பீர்களானா யோசேப்போடு கர்த்தர் எல்லா இடங்களிலும் இருந்தது நீங்க பார்க்கலாம். When you look here, you can see that the Lord was with Joseph in all the places. அவன் வீட்டு வேலையிலயும் கர்த்தர் இருந்தார். The Lord was with him in his household work. அவன் பொய்யாய் குற்றச்சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு போனாலும் அங்கேயும் கர்த்தர் கூடவே இருந்தார். Even when he was falsely accused and imprisoned, the Lord was with him there. நான் சொல்லுவேன், எந்த காரியத்திலேயும் எந்த இடத்திலேயும் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க வேலை ஸ்தலத்துல உணர வேண்டும். So I tell you, no, in every place and in every workplace, you have to experience the constant companionship of God. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். The Lord is with me. அவர் என்னை தனியே விட மாட்டார். He will never let me alone. என்னுடைய எல்லா நிலைமையும் அவர் அறிந்திருக்கிறார். He knows all my situation. எல்லாவற்றிலேயும் தேவனுடைய கரம் என்னோடு இருந்து என்னை நடத்த முடியும். The hand of the Lord can be with me in all my situation and lead me. என் சின்ன வேலையை கூட கர்த்தர் வந்து அசட்டை பண்ணுகிறது இல்ல. The Lord will not despise even a small work that I do. எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்க போதுமானது. The hand of the Lord is sufficient to be with me in all my works. So first work ethic என்னன்னு சொன்னா, ஆண்டவரே நான் எனக்கு கொடுத்த வேலையை குறித்து நான் குறையோ குற்றமோ சொல்லவே மாட்டேன். The first work ethic that we should have is we should stay complaint free. ரெண்டாவது நான் கவனிக்க வேண்டிய சத்தியம், நான் எங்கே இருந்தாலும் நான் அந்த வேலையிலே நான் கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் உணருவேன். The second work ethic is the companionship of God in our workplace. திரும்ப வாசிக்கலாம், முதல் 3 வசனங்களை திரும்ப வாசிக்கலாம். Let us read first 3 verses again. ஆதியாகமம் 39. Genesis 39. யோசேப்பு எகிப்து கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போர்த்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. And Joseph was brought down to Egypt, and Potiphar, an officer of Pharaoh, captain of the guard, an Egyptian, bought him of the hands of the Ishmaelites, which had brought him down thither. And the Lord was with Joseph, and he was a prosperous man, and he was in the house of his master the Egyptian. And his master saw that the Lord was with him, and the Lord made all that he did to prosper in his hand. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மூன்றாவது ஒரு முக்கியமான சத்தியத்தை 3ஆம் வசனத்துல காண்பிக்கிறேன். The third important work ethics we can read in verse 3. கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். And his master saw that the Lord was with him, and the Lord made all that he did to prosper in his hand. மூன்றாவது ஒரு முக்கியமான சத்தியம், God crowns our work with success. தேவன் நம்முடைய வேலையை அல்லது நம்முடைய வேலையில் அவர் வெற்றியை கொடுத்து முடிசூட்டுகிறார். The third work ethic is God crowns our work with success. கர்த்தர் அவனோடு இருந்து அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று எஜமான் கண்டான். The master saw that the Lord was with him, and the Lord had made all that he did to prosper. நீங்க பாருங்க, எங்க கர்த்தர் வந்து வாய்க்க பண்ணுகிறாருன்னு கேட்டா அவன் செய்கிற யாவையும். So what did the Lord prosper? Whatever he did.
பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான ஒரு சத்தியம் இருக்குது. அவன் செய்கிற யாவையும் சொல்லும்போது அதை மாற்றி கூட வாசிக்கலாம். அவன் யாவையும் செய்தான்னு கூட வாசிக்கலாம். So when here it says that the Lord made all that to be prosper, we can also read it that way. He did all the work. It not only that God prospered all his work, Joseph was willing to do all the work. அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதில் இதை தான் செய்வேன், இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு he was not choosy. அவன் வந்து தேர்ந்தெடுக்கிறவனா இல்லை. He was not choosy that I will do only this work, I will not do that work. நீங்கள் எப்போ உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் முடிசூடுன்னு சொன்னால், எந்த வேலையை குறித்தும் நீங்கள் தாழ்வாக நினைக்காம எல்லா வேலையும் கர்த்தரே தருகிறாருன்னு சொல்லி அதை மனப்பூர்வமாக செய்யும்போது கர்த்தர் அதை ஆசீர்வாதத்தினால் என்ன பண்றாருன்னா முடிசூட்டுகிறார். So when you willingly do all the work, not despising any task, only then the Lord crowns your work with success. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இந்த மூன்றாவது ஒர்க் எத்திக் நீங்க எப்படி கூட எழுதிக்கலாம்னு சொன்னா, don't be choosy in your work ன்னு எழுதிக்கலாம். You can also write this third work ethic as don't be choosy in your work. நம்முடைய வேலையில இதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. You should not say that I will do only this work. கர்த்தர் என் கையில வாய்க்க பண்ணுகிற எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்வேன். No matter whatever work the Lord prospers in my hand, I will do it. ஒரு முறை நான் சிங்கப்பூர் தேசத்துக்கு போயிருக்கும் போது அங்கே எனக்கு கார் ஓட்டுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கண்டு அவர் செய்கிற வேலைக்கும் அவர் ஓட்டுற காருக்கும் சம்மந்தமே இல்லையேன்னு சொல்லி நான் அவரிடத்துல என்ன வேலைன்னு கேட்டேன். So once when I've been to Singapore, I was really shocked to see a person who drive my car. So the work that he does and the car that he has, they both have no connection with each other. அப்ப அவர் ஒரு காரியம் சொன்னாரு. He told one thing. எப்படி இதெல்லாம் இந்த கார்லாம் வாங்குறீங்கன்னு கேட்டேன். I asked him, how can you afford such a kind of car? அவர் சொன்னாரு, I have learnt in life not to be lazy, not to be choosy ன்னு சொன்னார். சோம்பேறியாகவும் இருக்கக்கூடாது, இதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கவும் கூடாதான். எது கிடைத்தாலும் அதை மனப்பூர்வமாக சந்தோஷத்தோடு சுறுசுறுப்போடு செய்யணும்னு கற்றுக்கொண்டேன்னு சொன்னார். He said, I learned to do whatever I get actively, willingly and with whole heart. Don't be choosy in your work. கர்த்தர் என் கையில் எதை பணிக்கிற கொடுக்கிறாரோ அதை நான் சந்தோஷமா செய்வேன். Whatever work the Lord gives in my hand, I will do it very happily. நீங்கள் யோசேப்பை பார்த்தீங்கன்னா, இதை தான் செய்வேன், இதை செய்ய மாட்டேன், இவ்வளவுதான் செய்வேன், இவ்வளவு இதுக்கு மேல செய்ய மாட்டேன், நான் ஒரு நாள் ரெஸ்ட்ரிக்ஷன் போடவே இல்லை. When you look at Joseph, he was not choosing his work that he will do only this and that, and he never had any restrictions in his work. வேதம் சொல்லுகிறது, கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்களானா 4ஆம் வசனத்தை விசேஷமா பார்த்தா, தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான்னு அந்த வசனம் முடியுது. 4ஆம் வசனம். And in verse 4 you can see that he made him overseer over his house, and that he put into his hand. தனக்கு உண்டான whatever he had, he put it in his hand. அப்படின்னா எல்லா வேலையும் செஞ்சிருக்கான். So it means that he has done all the work. அதே போல நீங்க சிறைச்சாலைக்கு போனீங்கன்னா அங்கேயும் வந்து அவனுக்கு வந்து பொறுப்பை கொடுத்து அவனை வேலை செய்ய வைக்கிறான். So even when you see that when he went to prison, he was given responsibility and he did his work. இன்னும் ஆச்சரியம் என்னன்னா, தனக்கு கொடுக்கப்படாத எக்ஸ்ட்ரா ஒர்க்கே இவன் எடுத்து செய்திருக்கான். So what is more surprising is that he went to an extra mile to do the work which is not given to him. பாருங்க, அந்த 2 மந்திரிகள் வந்து துக்கமா இருந்தாங்க. So when those 2 ministers were sad, அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும், அவர்களை கவனிக்கணும் தான் வேலை. ஆனா இவன் எக்ஸ்ட்ராவா போய் ஏன் அவங்க முகம் அவ்வளவு துக்கமா இருக்கு, வாடலா இருக்குன்னு கேட்க போய், உங்க தரிசனத்தை உங்க சொப்பனத்தை என்கிட்ட கொடுங்க, சொல்லுங்க, நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்றேன்னு சொல்லி அதை கேட்டு வாங்குறான். So his work is just to provide them food, but he went there and inquired why they are very sad, and he asked them to tell their dreams, and he also interpreted their dreams. அது மாத்திரம் இல்லை, நீங்க அவனை ராஜா கூட நிற்கும் போது பாருங்களேன். Even when he stood before the king, ராஜா என்ன கேட்கிறாருன்னா, சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுன்னு தான் கேட்டாரு. The king asked for the interpretation of the dream. ஆனா இவன் சொன்னது என்னன்னு கேட்டா, அர்த்தத்தை மாத்திரம் இல்லை, இந்த சொப்பனத்தை எப்படி வந்து பிராக்டிக்கலா எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்றதுன்னு சொல்லி இவன் தன்னோட ஐடியாஸையும் கொடுக்குறான். So he not only interpreted the dream, but he also gave his ideas to execute the plan behind it. அப்படின்னா பாத்தீங்கன்னா, he was able to go way over what was given to him. அவனுடைய கொடுக்கப்பட்ட உத்தரவாதங்களை மிஞ்சியும் வேலை செய்கிறவனா நீங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை அவனுக்கு இருந்தது. He had such a kind of attitude. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நிறைய பேர் செழிக்காத இருக்க காரணம் என்னன்னா, நான் இதை தான் செய்வேன், இதை செய்ய மாட்டேன், இவ்வளவு தான் செய்வேன், இவ்வளோலாம் செய்ய மாட்டேன், இப்படி இவங்களே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறதுனால அவர்கள் வேலையிலேயே அவர்கள் செழிக்கிறது இல்லை. Today why many people are not successful and prosperous in their work, it's because they themselves lay their restrictions saying that I will do only this, I will not do that, I will not go there, I will not do this. ஆனா யோசேப்பை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேலை செய்து அவனுக்கு பழக்கமே கிடையாது. But Joseph was not used to such kind of work at all.
அவன் வீட்டுல வளரும்போது அவனுக்கு எல்லாம் வேலைக்காரிகள்லாம் இருந்தாங்க. When he was brought up in his house, he had all the male servants and maid servants. ஆனா அதனால எனக்கெல்லாம் வீட்டுல வேலை செஞ்சு பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியா இல்ல. So therefore he never said, I'm not used to such kind of work, and he was not sitting silent. அவன் கொடுக்கப்பட்ட எல்லா உத்தரவாதங்களையும் அவன் தான் தெரிந்தெடுக்காம மகிழ்ச்சியோட செய்தான். So he was not choosy in his work, but he did all the work that was given to him. So முதலாவது நான் சொல்வேன், be complaint free. எந்த காரியத்திலேயும் இதைதான் குறை சொல்லி கொண்டு வேலை செய்யக்கூடாது. First you have to be complaint free. ஏனென்றா கர்த்தர் அந்த வேலையை எனக்கு கொடுத்தார். Because it is God who has given me that work. இரண்டாவது, நான் போகிற இடத்துல கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஆகவே நான் அவருடைய துணையோடு நான் எந்த வேலையும் நான் செய்வேன். The second one, the companionship of God. The Lord is with me wherever I go, and so I will do my work with His companion. மூன்றாவது, என் வேலையை குறித்து நானே தெரிந்தெடுக்க மாட்டேன், இதை தான் செய்வேன் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய வேலையில தெரிந்தெடுத்து வேலை செய்கிற ஒரு பழக்கம் எனக்கு இருக்காது. And third ethic is, don't be choosy in your work. I will not choose my work and do accordingly. எந்த வேலையை கர்த்தர் என் கையில கொடுத்தாலும் அதை மகிழ்ச்சியோட நான் செய்வேன். No matter whatever work the Lord gives me, I will do it happily. நான்காவது ஒரு சத்தியம் இருக்கு. The fourth truth, 4ஆம் வசனம் பாருங்க. verse 4. யோசேப்பினிடத்தில் அந்த போர்த்திபார் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். And Joseph found grace in his sight, and he served him, and he made him overseer over his house, and all that he had he put it in his hand. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. The fourth work ethic is Joseph gained the confidence of his superiors. நாலாவது அவனுக்கு இந்த நல்ல ஒரு காரியம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, தன்னுடைய அதிகாரிகளுடைய கண்களிலே அவன் நம்பிக்கைக்குரியவனாய் மாறினான். Fourth work ethic is Joseph gained confidence in his supervisors. அவனுடைய அதிகாரிகள் அவனை 100% நம்ப முடிந்தது. His officers were able to trust him to the 100%. வேதம் சொல்லுங்க பாருங்க, யோசேப்பினிடத்தில் எஜமான் தயவு வைத்தாராம். So here the Bible says Joseph found grace in his sight. தனக்கு ஊழியக்காரனாக வேலைக்காரனாக மாத்திரமல்ல, தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனாக மாற்றினானா. He not only set him as a servant, but he also made him overseer over his house. தனக்கு உண்டான யாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். And whatever he had, he gave all that into the hand of Joseph. இது மாதிரி யாரும் பொதுவா செய்யறது இல்ல. Generally no one does like this. எந்த எஜமானா இருந்தாலும் தனக்குன்னு கொஞ்சம் வச்சுட்டு மிச்சத்தை தான் தான் வேலைக்குன்னு ஆள விடுவான். So every master will have something for himself, and the rest he will give it to his servant. சில வீடுகளுக்கு போங்க, வேலைக்காரர்கள் வீட்டுக்கு வந்தா கூட சில அறைகளை சுத்தம் பண்ற கூட உள்ள விட மாட்டாங்க. Even if you go to certain houses, if they have the servants or maids, they will not let them enter certain rooms to clean. ஏன் தெரியுமா? You know why? அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. Because they don't have the trust. அங்க சில விலையேறப்பட்ட பொருட்கள் வச்சிருப்பாங்க. They might be having precious and expensive things. சம்பள பணத்தை வச்சிருப்பாங்க. They might be having their salary there. ஒருவேளை நான் கண் பார்க்காத நேரத்துல அதை எடுத்துருவாங்களோன்னு பயப்படுவாங்க. They will be afraid whether they will take away that amount when they don't see. நிறைய பேருக்கு கிச்சன்ல கூட தனியாக வேலைக்காரிகளை வைப்பதுல அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. Many people also don't have the confidence and the trust to have the servants in the kitchen alone. ஆனால் யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் எஜமான் நம்ம கையில கொடுத்தானா. But we read about Joseph that the master gave all of his house into his hand. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டானதாக. Glory be to the name of the Lord. நீங்க 6ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, if you read verse 6, இத ரொம்ப அழகா விளக்கி இருக்கு. அங்க வாசிக்கிறோம், அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்ற ஒன்றையும் குறித்து விசாரியாதிருந்தான். And he left all that he had in Joseph's hand, and he knew not aught he had save the bread which he did eat. என்ன அருமையா இருக்கு. How beautiful it is. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தான். He committed everything to his hands. ஒன்ன கூட விசாரிக்க கூட இல்லையா. He did not even inquire about anything. மேஜையில் வர சாப்பாடை தவிர வேற எதுவுமே வீட்டை பற்றி யாருக்கு தெரியாது, எஜமானுக்கே தெரியாது. So even the master doesn't know anything except about the food that comes on his table. அத்தனை சாவியும் யோசேப்பு கையில தான் இருந்தது. Yes, Joseph had all the keys. அத்தனை வரவு செலவு அவன் தான் பார்த்திருக்கான். So he was taking care of all the accounts and expenses. வீட்ல உள்ள சின்ன வேலை பெரிய வேலை எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு அவனை நம்பினான். And he trusted regarding all the small work and great works of his house. இதுல என்ன பின்னணின்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பு
ஒரு எபிரேயன், அவன் எகிப்தியனும் கிடையாது. So when you look at the background, Joseph was a Hebrew man and he was not an Egyptian even. அவன் சகோதரன் அல்ல, அவன் அடிமை. He was not a brother but he was a slave. காசுக்கு வாங்கப்பட்ட ஒரு அடிமையின் மேல எஜமான் இவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாருன்னா அவன் எவ்வளவு உண்மையா இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. So if a master can have so much of trust upon a slave who he has bought with his money, see how much faithful he should be. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு நல்ல உழைக்கிறவர்களை, நல்ல திறமைசாலிகளை கூட நம்ம கண்டுபிடிக்க முடியுது. Today we are able to find people who are smart and who can work very hard. ஆனால் இன்னைக்கு நிறைய உண்மை உள்ளவர்களை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. But it is really hard to find faithful people. நம்பகத்தன்மை உள்ள மனிதர்களை கண்டுபிடிப்பது ரொம்ப ரொம்ப அரிதாகி கொண்டே வருகிறது. It is really rare to find trustworthy people. எந்த ஃபீல்டில் நீங்க பார்த்தீங்கன்னாலும் இந்த நம்பிக்கைக்குரிய குணம், நம்பிக்கையை காத்துக்கொள்ற சுபாவம் நிறைய இடங்கள்ல இல்ல. When you look at in any field you can find people, it is really rare to find trustworthy people. இன்னைக்கு பாருங்க, அதனால தான் நிறைய இடங்கள்ல வந்து ஏன் சர்டிஃபிகேட்டை பிடிச்சு வைக்கிறாங்க, ஏன் வந்து இவ்வளவு பணத்தை பிடிச்சு வைக்கிறாங்கன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அடி போட்டிருக்காங்க வாழ்க்கையில. யாரையும் நம்ப கூடாதுன்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்காங்க. That's why in many places why do they have their certificates or hold on their money or salary? It's because they don't trust them at all. அவங்க அனுபவத்துல இந்த மாதிரி யாரையும் நம்புறது இல்ல. Because they have not they don't trust because of the experience. அவங்களோட வார்த்தைகளை நம்புறது இல்ல. They don't trust their words. அவங்களுடைய அவங்க பண கையாடலை நம்புறது இல்ல. They don't work the way they handle money. எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோட தான் எஜமான் தன்னுடைய வேலையாட்களை பார்த்து கொண்டிருக்கிறார். The master is looking at their servants with an eye of doubt. கண்ணை மூடி திறக்கறதுக்குள்ள வேலையாட்கள் எஜமான்களை ஏமாற்றி விடுறாங்க. The servants also deceive and cheat their masters in a fraction of seconds. ஆனால் போர்த்திபார் பாருங்க, இந்த யோசேப்பின் மேல எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தான். But how much trust this Potiphar should have on this Joseph that he committed. தேவனுடைய பிள்ளைக்கு இந்த சாட்சி எல்லா இடத்துலயும் இருக்கணும். A child of God should have this testimony in every place. எதை கொடுத்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் அவர்கள் வந்து நம்பிக்கைக்குரியவர்களா இருக்கணும். How much you give, whatever you give, they must be trustworthy. நம்பிக்கை, the trust. அவர்கள் மேல் ஒரு ஒரு பெரிய ஒரு தைரியம் உண்டாகணும். நம்ம வேலையாள் நம்ம ஏமாற்ற மாட்டான், நமக்கு தீங்கு செய்ய மாட்டான், எவ்வளவு வேணா நம்பி கொடுக்கலாம். So they will gain a confidence that my servant or my work employee will not do any kind of mischief. நேற்றுக்கு சம்பளம் கொடுக்கும்படியாக நான் வந்து நம்முடைய புதிய இடத்துக்கு நான் போயிருந்தேன். So yesterday I went to a new place to give them salary. சென்ட்ரான் பாளையம் ஒரு இடம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். நம்ம சபைக்குன்னு சொல்லி ஒரு ரிட்ரீட் சென்டர் வாங்கி இருக்கிறோம். So we have bought a retreat center named Centran Palayam. அந்த இடத்தையெல்லாம் நான் பார்த்து விட்டு ஓவர்சீ பண்ணிட்டு நான் அவளுக்கு சம்பளம் கொடுக்க எல்லா கவர் எடுத்துட்டு போய் சம்பளம் கவர் கொடுத்துட்டேன். So I went to oversee that place and took all the salary covers to give them salary. அதுல ஒருத்தர் வாட்ச்மேனா வேலை செய்யறாரு. So one person is watchman there. அவர் வந்து அந்த ஓரமா போயிட்டு இந்த கவரை திறந்து பணத்தை எண்ணினாரு. So he went to a corner and he was counting the money. கவரை எண்ணினா அதுல கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கான். So when he counted, he found some extra amount there. அவர் என்ன பார்த்து வந்து, ஐயா என் கவர்ல வந்து ஒரு 1500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க ஐயா, அது தப்பா வச்சுட்டாங்கன்னு சொல்லி அந்த 1500 ரூபாய் என்கிட்ட கொடுத்தாரு. He came to me and he said, Pastor, there's 1500 extra in my cover. So and he returned that 1500 to me. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. I was really surprised. பெரிய சம்பளம் ஒண்ணும் இல்ல. It was not a big salary. ஆனா ஒரு வாட்ச்மேனா இருக்கிற ஒரு படிப்பில்லாத ஒரு மனுஷன், but அவருக்குள்ள அந்த உண்மை இருந்ததை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். But when I found that faithfulness in a watchman who is uneducated person, I was really amazed. அவர் சொல்ற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்காது, எங்க ஆபீஸ்லயும் அதை தவற விட்டுட்டாங்க. So until he told, we would have not known and we also missed in our office here. ஆனா வாங்கின கவர்ல அவர் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் அந்த பணத்துல கூட நான் உண்மையா இருக்கணும்னு நினைச்சாரு பாருங்க, அது ரொம்ப கவர்ந்தது. So though he was an ordinary person, but he wanted to be faithful in the small amount that he received. That was really attractive to me. நான் சொல்லுவேன், ஒரு கிறிஸ்தவன் நாளுக்கு நாள் தன் எஜமானுடைய கண்கள்ல அவன் நம்பிக்கைக்குரியவனா வரணும். So a man of God, a believer, should gain confidence in the eyes of his master. அடுத்தது ஆதியாகமம் 39:5-6 பாருங்க. Genesis 39 verses 5 and 6. அவனை, அதாவது யோசேப்பை, தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது.
And it came to pass from the time that he had made him overseer in his house and over all that he had, that the Lord blessed the Egyptian's house for Joseph's sake, and the blessing of the Lord was upon all that he had in the house and in the field. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஐந்தாவது முக்கியமான சத்தியம். The fifth important ethic. Be a channel of blessing in your workplace. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஒர்க் எத்திக் என்னன்னா, வேலை ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுமந்து வருகிறவனாய் நான் இருக்க வேண்டும். So the next work ethic should be, you should be a channel of blessing in your workplace. Be a channel of blessing. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பொதுவாக வேலைக்கு போறவங்க எதுக்கு வேலைக்கு போறாங்கன்னா, தாங்க சம்பாதிக்கணும், தாங்க நல்லா இருக்கணும், தங்களுக்கு சம்பளம் கிடைக்கணும், தங்களுக்கு வருமானம் வரணும், தங்களுக்கு வாழ்க்கை உண்டாகணும் தான் வேலைக்கு போறோம். So people generally go to work that they may earn money, that they may income and get the salary, that they should live well and a blessed life. அதாவது பொதுவாகவே நாம சம்பாதிக்க தான் வேலைக்கு போறோமே தவிர வேற எதுக்கும் கிடையாது. So generally we go to work to just earn money and nothing else. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை வேலைக்கு போறதுல வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, But what is the difference between a believer who is going to the work? நான் சொல்லுவேன், அவன் வேலைக்கு போகும்போது அவன் ஆசீர்வதிக்கப்படுறது மாத்திரம் இல்ல, தனக்கு வேலையை கொடுத்தவனும் தன்னிமித்தமாக அவன் ஆசீர்வதிக்கப்படுறான். So when he goes to work, it is not only he is blessed, but also the one who has appointed him for this work is also blessed through him. இது ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. This is something we have to notice. ஒரு கேள்வியும் கேட்கணும். We have to ask a question. நான் வேலைக்கு போறதுனால நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுறேனா, என் மூலமாக என்னுடைய எஜமான் ஆசீர்வதிக்கப்படுறாரா? Am I only blessed because of my work, or my master is also blessed because of my work? அப்ப நமக்கு ஒரு கண்ணோட்டம், ஒரு தரிசனம் இருக்கணும். என் வேலை ஸ்தலத்துல நான் மாத்திரம் இல்ல, எனக்கு வேலை செய்தவர்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா மாறணும். So we should have a vision. It is not only I should be blessed in my workplace, but I should become a channel of blessing in my workplace. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மனநிலை எப்படிப்பட்டதுன்னா, நான் வேலைக்கு சேர்ந்ததுனால எனக்கு மட்டும் வருமானம் கிடைச்சதுன்னு இல்லை, நான் என் எஜமானுடைய நலனை நான் வளர்க்கிறவனாக பெருக பண்ணுகிறவனா நான் இருக்கணும். So the attitude of a believer or a work or of an employee should be in such a way that as I join this work, it should not that I will alone be blessed through this, but I should also work for the well-being of my master. அவன் பாருங்களேன், எந்த இடத்துல போனாலும் அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கான். See, wherever he went, he remained a blessing to many. நீங்க வீட்டுல பாருங்க, போர்த்திபார் வீட்டுல போனா அவன் நிமித்தமாக போர்த்திபார் ஆசீர்வதிக்கப்படுகிறான். So even in his house of Potiphar, you can see that Potiphar was blessed for Joseph's sake. சிறைச்சாலைக்கு போங்க, இவன் போகிறது நிமித்தம் அங்க உள்ள கைதிகள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. So even in the prison, you can see all the prisoners were blessed because of him. அவன் தேசத்துக்கு போனா, அங்க போனா இவன் நிமித்தமாக தேசமே பஞ்சத்திலிருந்து காக்கப்பட்டு ராஜா பெரிய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா மாறுறார். Even when he went to the nation, the entire nation was saved from the famine and the king was blessed because of his work. அடுத்தது பாத்தீங்கன்னா, தன் குடும்பத்துக்கே ஒரு ஆசீர்வாதமா மாறினான். And next he became a blessing to his own family. சொல்லுகிறான், உங்களுக்கு எல்லாருக்கும் ஜீவ ரட்சனை உண்டு பண்ணும்படி கர்த்தர் என்னை முன்னமே அனுப்பினார். He said, the Lord has sent me before that I may provide a posterity to all of you. என்ன அருமையான ஒரு வாழ்க்கை. What a kind of good life is this. என்ன ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை. What a good life it is. தேவனுடைய பிள்ளையினுடைய வேலை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறணும். The work of a believer or a child of God should become a channel of blessing to many. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். It is not only God blessing us, but we should be a blessing to many. நீங்க அதனால பாத்தீங்கன்னா, அவன் யாருக்கும் வழியில தீங்கு செய்யாமல் இருந்த ஒரு சுபாவம் அவனுக்கு இருந்தது. That's why you can see that he had a character of not scheming any kind of evil to anybody. அதாவது தன்னுடைய சொந்த வீட்டாருக்கு விரோதமா அவன் தீங்கு செய்யல. He did not scheme evil against his own family members. தன்னுடைய எஜமானுக்கு விரோதமாக தீங்கு செய்யல. He did not do any evil against his master. அவனுடைய எஜமானுடைய குடும்பத்தார், அவனுடைய மனைவி இவனுக்கு தீங்கு செய்யணும்னு நினைச்சா கூட இவன் தீங்கு செய்யல. Even when the master's wife wanted to do some evil against him, but he never did it in return. தன்னோட சிறைச்சாலையில் உட்கார்ந்து இருந்தவங்களுக்கு நன்மையே இல்லாமல் தீமை செய்யல. Even his co-prisoners, he never did anything evil but good alone to them. ஒரு அந்நிய நாட்டுக்கு அவன் தீமை செய்யல, நன்மையே செய்தான். So he did not do evil to a strange nation, but he did good to that. முடிவு என்னன்னா, அவன் போகிற இடமெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறினான். And as a result, he became a channel of blessing in every place wherever he went. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்க வேலைக்கு எங்க போனாலும் சரி, வேலையினுடைய அதிகாரிக்கோ கம்பெனிக்கோ அல்லது நீங்கள் இருக்கிற இடத்திற்கோ
தீங்கு செய்யறதுக்கு மாத்திரம் நீங்க உங்க எண்ணத்தை இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. No matter wherever you go, but don't give room to scheme evil against your office or officer or boss or anything else. சில பேர் இருக்காங்க, தங்களுக்கு ஏதோ ஒன்று பிடிக்கல, தங்க வேலை ஸ்தலத்தில் பிடிக்கலன்னா அந்த வேலை ஸ்தலத்துக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ தீங்கு செய்யணும்னு உள்ளே உட்கார்ந்துட்டு பிணைப்பாங்க. So there are certain people, if they don't like something about your workplace, either directly or indirectly, they will sit there and scheme evil against them. இப்படிப்பட்டதை கவனிச்சிருக்கீங்களா? Have you noticed that kind of people? உள்ளே வேலை செய்வாங்க, They will work there, ஆனா அந்த கம்பெனிக்கு விரோதமாக, அதிகாரிக்கு விரோதமாக பின்னணியில வந்து அவங்க வந்து தீங்குகளை பிணைப்பாங்க. but they will scheme evil against that boss and also company in the background. சில இடங்கள் நான் பார்த்திருக்கேன், தங்கள் சொந்த அதிகாரிக்கு, தங்களுடைய எஜமானுக்கு தீங்கு செய்து அதனால் வருகிற நஷ்டத்தை அவர் படுகிறத பார்த்து சந்தோஷப்படுறவங்க கூட சில பேர் இருக்காங்க. And there are also certain people who rejoice over the loss that their bosses incur by the evil that they schemed against them. And they are happy about it. And they are so happy. நான் தீங்கு செஞ்சிட்டேன்றதை திருப்தி அடைகிறாங்க. And they are really satisfied about that evil they have done. ஒரு தேவனுடைய மனுஷனோட இருதயம் அப்படி இருக்கவே கூடாது. And the heart of a child of God should not be so. நான் எந்த இடத்துக்குள்ள நுழைந்தாலும் என்னாலே ஆசீர்வாதம் வர வேண்டுமே தவிர என்னால வேதனை மட்டும் வரவே கூடாது. No matter wherever I go, it should be blessing that should come in that place, not a pain and a curse. இன்னொரு காரியத்தையும் கவனிக்கலாம். Let us see the next one. ஆதியாகமம் 39 அதிகாரம் 7 வசனம் முதல். Genesis 39 from verse 7 onwards. நான் முழு பகுதியை வாசிக்க நேரம் இல்லை, நான் ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நிறுத்திடுறேன். So I'll read one verse alone and stop. சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். And it came to pass after these things that his master's wife cast her eyes upon Joseph and she said, lie with me. நீங்கள் தொடர்ந்து இந்த காரியத்தை 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். You can read this incident until verse 12. ஒர்க் எத்திக்ஸ் என்று சொல்லும்போது ஆறாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் வந்து எனி ஒர்க் கேன் ஹேவ் கரப்ஷன் இன்சைட். எந்த வேலை ஸ்தலமோ வேலையாக இருந்தாலும் அதிலே பொல்லாங்கு தீமை என்பது இருந்தே ஆகும். The sixth work ethics that we have to learn is that any work can have corruption inside. எனி ஒர்க், எந்த வேலைக்கு நீங்கள் போனாலும் அந்த வேலையிலே ஒரு சிலரோ அல்லது அநேகரோ பலவிதமான பொல்லாங்கு செய்கிறதுக்கு அவங்க உள்ள உட்கார்ந்திருப்பாங்க. So it might be any work, but there might be one person or many people who will be waiting to do corrupt and do corruption. Any work has corruption inside. Any work. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது பெரிய கம்பெனி கிடையாது, வேலைக்கு போனது ஒரு வீட்டுக்கு தான். So this is not a big company here, it is just a house where he went for work. இந்த வீட்டில் எஜமான் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு உள்ளமுள்ள மனுஷன். This master is a very good hearted man here. அவன் எல்லாவற்றையும் யோசேப்பை நம்பி அவன் கையில் கொடுக்குறான். So he trusted Joseph and committed everything in the hand of Joseph. அவன் அடிமை போல ட்ரீட் பண்ணல, அவனை தன்னுடைய பங்காளியை போல ட்ரீட் பண்றான். He did not treat him like a slave, but he treated him like a partner. ஆனா இந்த வீட்டில் மற்ற வேலைக்காரர்களால் ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டால் அங்கேயும் பிரச்சனை கிடையாது. If you ask, is there any problem with other servants, it was not so. ஆனால் அந்த வீட்டினுடைய எஜமாட்டியே இவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறினார். But this mistress of the master's wife became a great problem for him. ஒரு தேவனுடைய பிள்ளை நல்லா விளங்கி கொள்ளணும், எப்படி ஒரு சம்பூர்ணமான ஒரு உலகம், பூரணமான கரையற்ற ஒரு உலகம் இந்த உலகத்தில் இல்லையோ அதே போல ஒரு துன்மார்க்கம் இல்லாத ஒரு வேலை ஸ்தலமும் இல்லை என்பதை நீங்க விளங்கி கொள்ளணும். Like how there is no perfect world here, we should also understand there is no work without any corruption. நிறைய பேர் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டால், பாஸ்டர் என் வேலையில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இது சரியில்லை, அது சரியில்லை. Many people will complain saying, Pastor, we have this problem here, this problem in my workplace, this is not right, this is not right. அவங்க எப்படி பண்றாங்க, இவங்க எப்படி பண்றாங்க. They say they are doing that, they are doing like this. அவங்க அப்படி வாங்குறாங்க, இவங்க இப்படி வாங்குறாங்க. They are getting bribes that way and this way. என் கண்ணால பார்க்குறேன் இந்த துன்மார்க்கம் நடக்குது. So I witnessed by my own eyes, I can see all those corruption happening. இன்றைக்கு மாத்திரம் இல்ல, அன்னைக்கே நடந்தது. Not only today, it happened in earlier days as well. ஒரு கம்பெனில இல்லைங்க, ஒரு வீட்டுக்குள்ளேயே
கரப்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. So it was not in a company, they could not control this corruption in a small house here. இத பத்தி ரொம்ப பேசலாம். We can speak more about this. நீங்க இந்த போர்த்திபாரை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அவருக்கு ஒண்ணுமே தெரியல. When you look at this Potiphar, he was not aware such a kind of problem was prevailing in his house. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அத்தனை வேலைக்காரனுக்கும் தெரியல. So even all his servants were not aware of this problem. பிரச்சனை வந்து யாருக்குன்னா ஒரே ஒரு வேலையாளுக்கு மட்டும் தான் வந்தது. This problem came only to one servant. கடைசில பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வை அல்லது அதில் தப்பித்துக்கொள்ள செய்த யோசேப்பின் உண்மையான காரியத்தை கூட நம்புறதுக்கு யாருமே இல்லை. So even at last the true or faithful act which Joseph did to escape from this problem was not also believed by anybody. நீங்க விளையும் கொள்ளன ஒண்ணு வேலை ஸ்தலத்துல வந்து சில வேளையில பிரச்சனை நமக்கு மேல் உள்ள அதிகாரிகள்ட்ட இருந்து வரும். Sometimes you have to understand that people over us in authority, we will have problems and through them. உதாரணமாக யோசேப்பு போர்த்திபார். For example, Joseph and Potiphar. போர்த்திபாருடைய மனைவி இவனுக்கு மேல எஜமாட்டியா இருந்தால் அவள் மூலமாக பிரச்சனை வந்தது. So this Potiphar's wife was above him or over him and he had problem through her. சில வேளையில சோதனை பிரச்சனை என்பது நமக்கு கீழ இருக்கவங்களாலயும் வரும். Sometimes problems and temptations can come through people who are under our authority. உதாரணமாக தாவீது. For example, David. அவனுக்கு சோதனை எங்க இருந்துச்சுன்னா எஜமாட்டிகிட்ட கிடையாது, தன்னுடைய சேவகனுடைய மனைவிட்ட இருந்துச்சு. So here he did not have a temptation with his master's wife, but he had a temptation with his servant's wife. தன்னுடைய சோல்ஜர்ஸ் வைஃப்ல தான் பிரச்சனை. So the problem was with the soldier's wife. எந்த ஒரு ஏரியாவும் சோதனை இல்லாத ஒரு இடம் நீங்க சொல்லவே முடியாது. You can never say there is no area which is devoid of temptation. இவர்களால தான் பிரச்சனை வரும்னா நீங்க வந்து பிரிச்சலாம் பார்க்க முடியாது. You cannot even discern saying that you will get a problem only through this person. வாலிபர்களாலும் பிரச்சனை வரும். You will have problems through young people. சில வேளை இளம் பெண்களால பிரச்சனை வரும். Sometimes it can come because of young girls. இந்த ரெண்டு சம்பவங்களையும் படித்தீங்கன்னா யோசேப்பின் சம்பவம் தாவீதின் சம்பவம் ரெண்டுமே எந்த வழியா சோதனை வந்ததுன்னா திருமணமான பெண்கள் வழியா தான் வந்தது. So if you read both the cases of Joseph and David, the temptation, the problem came only through married women. ஆண் என்றோ பெண் என்றோ பிரச்சனையை பிரிக்கலாம் முடியாது. You can never separate or discern saying that the problem is because of male or female. எல்லா இடத்துலயும் கரப்ஷன் இருக்கு. Corruption prevails everywhere. எல்லா இடத்துலயும் தீங்கு இருக்கு. So there is corruption and evil. எல்லா இடத்துலயும் பொல்லாங்கு இருக்கு. This evil and wickedness prevails everywhere. நாம தான் எச்சரிப்பா இருக்கணும். We should be very careful. நான் போற வேலையில எந்த ஒரு துன்மார்க்கமோ எந்த ஒரு கபடோ எந்த ஒரு குற்றமோ அநீதியோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு வேலை ஸ்தலம் இந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது. So you can never find a workplace which is devoid of all this corruption, wickedness or sin. ஆனால் இவ்வளவு கரப்ஷன் இருந்தாலும் தன்னுடைய இருதயத்தை கரைப்படுத்தாம யோசேப்பு பார்த்து கொண்டான். Though he had so much of corruption, this Joseph was very careful not to corrupt his heart through this. உலகமே கரப்டா இருந்தாலும் சுற்றி உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான கரப்ஷன்ல நடந்தாலும் தன்னுடைய பர்சனல் லைஃபை அவன் சுத்தமாக பார்த்துக்கொண்டான். Even the entire world is corrupted, even the situation around him is corrupted, but he kept his heart very pure and holy before God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இத பத்தி அதிகம் பேச முடியும், நான் டைம் இல்லாதனால கொஞ்சம் ஸ்கிப் பண்றேன். So I can speak more about this, but since I don't have time, I skip it. இன்னொரு முறை வாய்ப்பு வரும்போது நான் பேசுறேன். When I get another chance, I will speak about it. கடைசியா ஒரு சத்தியம். And last ethic. நீங்கள் ஆதியாகமம் 39:13 பாருங்க. Genesis 39 from verse 13 onwards. அங்கே வாசிக்கும் போது அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படி அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோட சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்று சொன்னாள். And it came to pass, when she saw that he had left his garment in her hand and was fled forth, that she called unto the men of her house and spake unto them, saying, See, he hath brought in an Hebrew unto us to mock us. He came in unto me to lie with me, and I cried with a loud voice. And it came to pass, when he heard that I lifted up my voice and cried, that he left his garment with me and fled and got him out. ஒர்க் எத்திக்ஸில் 7வது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, என்டியோர் ஃபால்ஸ் சார்ஜஸ். வேலை ஸ்தலத்திலே நமக்கு விரோதமாய் எழுப்பப்படும் பொய்யான குற்றச்சாட்டுகளிலும் நீங்கள்
பொறுமையுடனும் சகிப்புடனும் இருக்கணும். You have to endure false charges. endure false charges. இதுல பாத்தீங்கன்னா கர்த்தர் தான் யோசேப்போடு இருந்தாரு. So here the Lord was with Joseph. யோசேப்பு காரிய சித்தி உள்ளவன் தான். And Joseph was a prosperous man. கர்த்தர் அவன் மூலமாய் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார் தான், எந்த சந்தேகம் கிடையாது. And it is true and there is no doubt the Lord blessed this family because of him. எத்தனையோ சாட்சிகள், எத்தனையோ பதக்கங்கள், எத்தனையோ பாராட்டுகள் அவன் லைஃப்ல இருந்தாலும், Though he had so much of appreciation, so many witnesses, testimonies and medals in his life, அவன் வாழ்க்கையில பொய்யான குற்றச்சாட்டுகள் இல்லாம இருந்ததே கிடையாது. so his life was not without false accusations. தேவனுடைய மனிதர்கள் அநேகர் இந்த பாதை வழியா கடந்து போறாங்க. Many children of God also passed through the same path. செய்யாததை செய்தேன் என்றும் செய்ததை செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுதல் என்பது வாழ்க்கையில் ஒரு பகுதி என்றதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். So accusing what you have done to be not done and what you have not done to be done is a part of our life. நல்லா கவனிக்கணும். வேலை ஸ்தலத்துல இதை பார்த்து நீங்க பயந்துடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. So you should not be disappointed or worried looking at this kind of thing in your workplace. நான் இவ்வளவு உண்மையா இருந்து என் மேல இப்படி ஒரு பொய் பழி சொல்லிட்டாங்களே. See, I was so faithful but people have falsely accused me. நான் செய்த நன்மையெல்லாம் மறந்துட்டாங்களே. They forgot all the goodness that I've done. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா இதுக்கு எவிடன்ஸ் வர என்னமா எடுத்துருக்காங்க. So what is more surprising is that this woman had a evidence for this. என்ன எவிடன்ஸ்? What is that evidence? யோசேப்பு தப்பித்து செல்லும்படி விட்டு போன வஸ்திரத்தை எடுத்துட்டு இந்த மாதிரி பிடுங்கினது, அந்த வஸ்திரத்தை அவனுக்கு விரோதமான சாட்சியா காட்டுறாங்க. So she was the one who pulled his garment but he took that as an evidence against him. ரொம்ப வேதனை என்னன்னா இத்தனை வருஷம் உண்மையா வேலை செஞ்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா அத்தனை வேலைக்காரனையும் கூப்பிட்டு நம்மகிட்ட வந்தவன் வந்து நமக்கு இவ்வளோ பெரிய தீங்கு பண்ணிட்டான்னு பெரிய ஒரு அபாண்ட பழியை அவன் மேல் சுமத்துகிறார். The painful thing that happened is that this man who came and worked and was faithful to him, but she at last said this man did such kind of wicked thing and a great false accusation was paid upon. கடைசியில் பார்த்தா எஜமான் இவ்வளோ நாள் இவனை நம்பினவன் அவனையே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவன் செய்த குற்றவாளி என்று சொல்லி அவனை நம்ப வச்சிட்டாங்க. At last they also made a master to believe that he is the one who did this criminal act and made him to believe. ஆனா இவ்வளவு நடந்தாலும் யோசேப்பு ஒரு நாளும் சோர்ந்து போகவே இல்லை. But though these many things happened, this Joseph was not at all worried. அவன் தன்னுடைய சூழ்நிலைகளுக்கு தன்னை விட்டு கொடுக்கவே இல்லை. He never gave himself to those situations. நீதிக்காக நின்னா பாவத்தை விட்டு ஓடினான். He stood for righteousness and he ran away from sin. அதனால் வரும் வேதனைகளை சந்தோஷமா சகித்தான். And he also endured the suffering that he had to encounter because of it. வேதனையை பார்த்தெல்லாம் பயப்படல. He was not afraid of the pain. பிரச்சனைகளை பார்த்து பயப்படல. He was not afraid of the problems. வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போராட்டங்கள் வேலை செய்கிறவர்களுக்கு உண்டு என்பதை மறந்துடாதீங்க. So even if you read the entire Bible, you can see people who work will endure such kind of problems. நீதியாய் நடக்க விரும்புகிறவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள் தான் போட்டிருக்கு. So it is written, whoever want to live wise righteously, they will be suffering. They will suffer, they will have suffering. நிச்சயமா அவங்க வந்து துன்பப்படுவாங்க. They will surely suffer. தானியேலை பாருங்க. Look at Daniel. ரொம்ப உண்மையா இருந்தான், எஜமானுடைய கண்களில் ராஜாவின் கண்களில் தயவு பெற்றவனாக இருந்தான். அவனுக்கு விரோதமாய் சூழ்ச்சி செய்யப்பட்டு அவன் செய்யாத குற்றத்தை செய்ததாக அவன் மேல ஒரு விதமான குற்றம் சுமரும்படி சட்டத்தையே மாற்றினாங்க. So he was very faithful and he received favor in the sight of the king, but still he was falsely accused of the act which he did not do, as if they have done, and they also changed the decree against him. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இதற்கெல்லாம் நிறைய வெள்ள காரணம் வந்து பல காரணங்கள் இருக்கு. So there are many reasons for this kind of things. இந்த யோசேப்பின் காரியத்தை பார்த்தீங்கன்னா யோசேப் எந்த தீங்கும் செய்யல, ஆனால் அவனுடைய அழகே, அவனுடைய வசீகரம், அவனுக்கு இருந்த சரீர அழகு ஒரு இச்சைக்குரிய பொருளாக அநேகரால் பார்க்கப்பட்டது. So here this Joseph was faithful, he was very truthful, but his own beauty became a thing that has been lusted after by this woman. அது ஒரு கண்ணியாக மாறினது. That became a snare to him. அது அநேகரால் வந்து பொறுத்துக்கொள்ள முடியல. Many people could not bear that. இன்னொன்று சில பேர் இருக்காங்க, சில பேர் வந்து ஒன்று நம்மால் கவரப்பட்டு நம்மளை பிரச்சனைக்குள்ள இழுக்கணும்னு நினைப்பாங்க. ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்கு, அவங்க வந்து நம்முடைய வெற்றியை பார்த்து சகித்து கொள்ள முடியாமல் எரிச்சலினால் நம்ம மேல வந்து அவங்க வந்து பெரிய பிரச்சனைகளை, பெரிய அபாண்ட பழிகளை நம்ம மேல் சுமத்துவாங்க. There will be some people who will be attracted by us and they want to involve us into some problem. There will be other people who will be very angry and jealous over our success and they want to scheme some evil and bring some problem to us. அதாவது there are people who want to influence us and there are people who are intimidated by us. Both words are very important. ஒரு ஒர்க் ஸ்பாட்ல இது நடக்கும். People who want to influence us, நம்ம மேல ஆதிக்கம் செலுத்த விரும்புவாங்க, நாம் அதற்கு இணங்காத போது நம்ம மேல பொய் பழி சுமத்துவாங்க. People who want to influence us and when they fail they bring up false accusations. இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, they are intimidated by us,
நம்மால அவங்க பயமுறுத்தப்படுறாங்க. நம்முடைய வெற்றியும் நம்முடைய வளர்ச்சியும் நம்முடைய மேன்மையும் அவர்களுக்கு பயத்தை உண்டாக்கிடுது. Our success, our growth, our exaltation really intimidates us. அதை எப்படி கவுண்டர் பண்றதுன்னு தெரியல அவங்களால. They don't know how to counter that. அதற்கு அவங்களால ஈடு கொடுக்க முடியல. They cannot give equal to that. They cannot come equal. அவங்க அதுக்கு ஈடு கட்ட முடியாது. அவளுக்கு இணையாகவே அவங்க வரவே முடியாது. They cannot come equal to that. அதோட விளைவு என்னன்னா, எரிச்சலினாலே நம்மளை என்ன பண்ணலாம்னா பிரச்சனைகளுக்குள்ள ஆழ்த்தலாம். As a result, they can bring problems because of jealousy and anger. ஆனா இத்தனைக்கும் நடுவுல யோசேப்பு கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தான். But amidst this, Joseph remained faithful to God. வெற்றியும் உயர்வும் சுலபமாக வரல, ஆனா நிச்சயமாக வந்தது. Success and exaltation did not come easily, but it came surely. நீங்க அதனால சோர்ந்து போக கூடாது. Therefore, you should not be disappointed. 7 காரியங்கள் கவனிச்சோம் இன்னைக்கு. We learned 7 things today. வேகமா அதை பாப்போமா? Let us read that. 7 வேலை ஸ்தலத்துல நம்ம கடைபிடிக்க வேண்டிய 7 முக்கியமான உண்மைகள், சத்தியங்கள். 7 work ethics. நம்முடைய கோட்பாடுகள், ஒழுக்கங்கள். The 7 ethics that we have to follow in a workplace. முதலாவது என்னது? First, கர்த்தரே நம்முடைய வேலையை நிர்ணயிக்கிறார் என்று அறிந்து நாம் நம்முடைய வேலையை குறித்து குறை சொல்லாமல் இருக்க வேண்டும். We have to be complaint free, realizing that it is God who decides our workplace and work. இரண்டாவது, Second, நாம் எந்த இடத்திற்கு வேலையிலே தேவனால் அமர்த்தப்பட்டாலும் அந்த இடத்திலே தேவன் நம்மோடு இருக்கிறார். அது எளிமையான வேலையா இருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்றது நீங்க மறந்துடக்கூடாது. So no matter wherever you're working, but we should never forget the companionship of God in our workplace. இன்னைக்கு விசுவாசிங்க, தேவன் நம்முடைய ஆபீஸ்ல நம்மோடு வருகிறார். Today believe that the Lord is coming with you in your workplace. நம்மோடு கூட இருக்கிறார். He is with you. நம்முடைய போராட்டங்களை நம்மள தனியா விடுறது இல்ல. He is not letting us alone in our struggles. நீங்க செய்யற ஊழியத்துல கூட இருக்கிறார். The Lord is with you in your ministry. வலக்கரத்தை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says he is holding on your right hand. He says that do not be afraid, but I am with you. மூன்றாவது நாம் கற்றுக்கொண்ட சத்தியம் என்ன? The third ethics that we learned, எந்த வேலையை கொடுத்தாலும் எல்லா வேலையும் செய்வதற்கு ஆயத்தமா இருங்க. தெரிந்தெடுத்து செய்யறத ஒரு வழக்கமா வைத்திருக்காதீங்க. the third one is don't be choosy in your work. நீங்க எந்த வேலையை செய்தாலும் அதை தேவன் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவர். The Lord is faithful to bless whatever work you do. நீங்க அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் தானே போட்டிருக்கு. It is written all that he does shall prosper. இதை செய்தாதான் நான் வெற்றி பெறுவேன் நினைக்காதீங்க. எதை செய்தாலும் கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆனால் எல்லாவற்றிலையும் கர்த்தர் வெற்றியை தருவார். ஆகவே நான் தெரிந்தெடுத்து நான் வேலை செய்ய மாட்டேன். So only if the Lord is with you in all that you do, the Lord will really give you success. Therefore don't be choosy in your work. நான்காவது, Fourth, நாம் கற்றுக்கொண்ட பாடம் கெயின் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் யுவர் மாஸ்டர்ஸ். கர்த்தர் நமக்கு கொடுத்த எஜமான்களுடைய நம்பிக்கையை நாம பெற வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். Fourth, gain confidence of your masters. ஒவ்வொரு நாளும் நம்முடைய நம்பிக்கை பெருக வேண்டும். Each and every day our trust should increase. ஐந்தாவது, Fifth, நம்முடைய வாழ்க்கை வேலை ஸ்தலத்திலே நமக்கு மாத்திரமல்ல அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாற வேண்டும். we should become a channel of blessing in our workplace to many. நான் சம்பாதித்தேன், நான் வாழுகிறேன் என்ற நிலையிலே மாத்திரம் இல்லாமல் என் மூலமாக என் எஜமான ஆசீர்வதிக்கப்படணும்னு ஆசைப்படணும். So we should not stop with the state where I earn, I live well, but we should also have a desire that our master should also be blessed through me. ஆறாவது கவனித்தோம், The sixth ethic, வேலை ஸ்தலத்தில் துன்மார்க்கம், கபடு, மோசம் இல்லாத ஒரு வேலை ஸ்தலம் இல்லை. ஆனால் அதிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டிய உத்தரவாதத்தில் நாம் இருக்கிறோம். So any work can have corruption inside, but it is our responsibility to keep away from corruption. Do not involve in corruption. ஏழாவது கடைசியாக நாம் கவனித்தோம், நம்முடைய வாழ்க்கையிலே வேலை ஸ்தலத்தில் எவ்வளவு தூரம் நீங்கள் உண்மையா 100க்கு 100 உண்மையாக இருந்தாலும் அநேக வழியில் பொய் பழிகள், வீண் பழிகள் நம்மேல் சுமத்தப்படும். Even in your workplace, no matter how much you are faithful, there will be false accusations against you. செய்யாததை செய்ததாக, செய்ததை செய்யாததாக நமக்கு விரோதமாக சாட்சியங்களோடு சில வேளையில கொண்டு வருவாங்க. Sometimes they will also bring evidences saying that what you have done has not done and what you have not done has done by you. ஆனால் அவைகளை பொறுமையோடு சகிக்க வேண்டும். But you have to endure false charges. முடிவிலே நம்முடைய நித்திய எஜமான் நமக்கு பலன் தருவார். At last our eternal master will reward us. இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கிறது நான் நம்புகிறேன். I hope that this is really useful to you. உங்கள் வேலை ஸ்தலத்திலே தொடர்ந்து முன்னேற கர்த்தர் கிருபை தருவார். May God give us grace to progress in your workplace. ஜெபம் பண்ணுவோம். Let us pray. இரக்கமும் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக நன்றி. Our merciful and gracious Father, thank you for the good lesson that you taught us, Lord. வேலை செய்யும்படி
சோம்பலை விட்டு விலகும்படி எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். Lord, you are speaking to us that we may discard laziness, that we may work hard in our life, Lord. எங்கள் வேலை ஸ்தலம் என்பது எவ்விதமாக வேலை செய்ய வேண்டும் என்பதை யோசேப்பின் வாழ்க்கையின் மூலமாய் கற்றுக் கொடுத்தீர். Lord, you also taught us through the life of Joseph as how we are supposed to work in our workplace. ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை எங்கள் வாழ்க்கையில அனுபவமாக்கி அதன் மூலமா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மேம்படுத்திக் கொள்ள உமக்குள்ளே உறுதிப்படுத்திக் கொள்ள கிருபை தாரும். Lord, give us grace that we may also make these lessons that we learned as an experience in our life, and that we may establish our life in you, Lord. எங்களுக்கு துணை நின்று ஜெயத்தை தாரும். Lord, you accompany, support us, and Lord, give us success. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென்.